அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கிருக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுகிறேன். அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவி அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. வசனம் 14. மனுஷருடைய தப்பிதங்களை இதோட முடிஞ்சிச்சு. Second Chronicles 23 chapter 1 to 21 verse. 7ஆம் வருஷத்தில் யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய எரோகாமின் குமாரன் ஆசாரியாவை, யோகானானின் குமாரன் இஸ்மவேலையும், உபேதின் குமாரன் அசிரியாவையும், ஆதாயாவின் குமாரன் செமையாவையும், சிக்ராவின் குமாரன் எலிசாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான். And in the 7th year, Joiada strengthened himself and took these captains of the 100, Jeroda, the sons of the Jeroham, and Ismael, the sons of the Jonathan, and Azirah, the sons of the Obed, and Manasseh, the sons of the Adara, and Ilshabat, the sons of the Azariah, into the covenants with them. வசனம் 2. அவர்கள் யூதியாவிலே சுற்றி திரிந்து யூதியாவின் பட்டணங்களிலும் இருக்கிற லேவியரையும் இஸ்ரவேலருடைய பிதாக்களின் வம்சத் தலைவரையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். And they went about in the Judah and gathered the Levites out of all the cities of the Judah and of the chief of the fathers of the Israel, and they come to the Jerusalem. வசனம் 3. அந்த சபையார்கள் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்திலேயே ராஜாவுடனே உடன்படிக்கையை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரனை குறித்தும் சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். And all the congregations made a covenant with these kings in this house of the God. And he said unto them, Behold, the king has son Saul and Regan,
as the Lord and ate and said, are the sons of the David. வசனம் 4. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இவ்விதத்திலும் முறைப்படி வருகிற ஆசாரியரும் லேவியருமான உங்கள் மூன்றிலே ஒரு பங்கு ஒளிமுக வாசல்களையும், this is the things that they shall do, and third and part of the you entering and the Sabbath, of the sun priests and of the Levites shall be and protectors of these doors. வசனம் 5. மூன்றில் ஒரு பங்கு ராஜாவின் அரண்மனையும் மூன்றில் ஒரு பங்கு அஸ்திபார வாசலையும் காக்கவும், ஜனங்களெல்லாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும். And the third part shall be at this king's house, and a third part at these gates of the foundation. And all these people shall be in the courts of this house of the Lord. வசனம் 6. ஆசாரியரும் லேவியரும் ஊழியரும் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டாம். அவர்களே உட்பிரவேசிப்பவர்களாக அவர்களே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக. But let no name come into this house of the Lord, save this priest, and they and that and ministers of the Levites. They shall not go in, for they are holy. But all these people shall keep the watch of the Lord. வசனம் 7. லேவியர்கள் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கைகளிலே பிடித்து கொண்டவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆலயத்துக்கு உட்படுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். ராஜா உட்பிரவேசிக்கிற பொழுதும் வெளியே புறப்படுகிற பொழுதும் நீங்கள் அவருடனே இருங்கள் என்றான். And the Levites shall compass the kings around about, every man with his weapons in his hands, and in the whosoever is commit into this house, he shall be put to the death. But be he with the king when he and commit in, and when he getteth out. வசனம் 8. ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியரும் யூதா கோத்திரத்தாரும் அனைவருமே செய்த அவரவர் அவ்வார்த்தை முறைப்படி வருகிறவர்களுக்கும் முறை தீர்ந்தது. போகிறவர்களுமான தம் மனுஷர்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். வகுப்பில் பிரிந்து போக ஆசாரியனாகிய யோய்தா உத்தரவு கொடுக்கவில்லை. So the Levites and all the Judah did according to all things that the priest commandments, and took every man his man that were to the come in and this Sabbath with them that were to go out and the Sabbath. For the Judah this priest and this Moses not these courses. வசனம் 9. தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்திலே வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசுகளையும் ஆசாரியர்களாகிய யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்து, moreover this Judah is this priest and deliverer to these captains of the 100 scepter and the bull yes, and shield and that hadn't been kings and Davids which were in this house of the God. வசனம் 10. அவர் தங்கள் ஆயுதங்களை கைகளிலே பிடித்து கொண்டார்களாய் ஆலயத்திலே வலது பக்கம் தொடங்கி ஆலயத்திலே இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கும் ஆலயத்திற்கும் தவிர ராஜாவை சுற்றிலும் நிற்க ஜனங்களை எல்லாம் நிறுத்தினான். And he said, all these people, every man having his weapon in his hands, for
this and right hand side and of this temple, to this left hand side of the temple, along by the altar, and the temple by the king's son around about. வசனம் 11. பின்பு ராஜா குமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவர் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தையே அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யூதாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றான். Then they and forgot out of the king's son, and put upon him and this crown, and give him and the testimony, and made him a king. And Judah and his sons and anointed him, and said, and God and save this king. வசனம் 12. ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை பழுது பார்க்கிற சத்தத்தை புகழ்கிற சத்தத்தை அத்தலியாள் கேட்டபொழுது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்திலே வந்து, Now when and Athaliah hear this noise of these people's reigning and praising the king, and see and come to this people into this house of the Lord. வசனம் 13. இதோ நடையில் உள்ள தன்னுடைய துணையண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜாவண்டையிலே நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கீத வாக்கியங்கள் படித்து கொண்டு பாடுவரும் கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டாள். அப்பொழுது அத்தலியாள் தன் வஸ்திரங்களையும் கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். And she looked, and behold, the king's son stood at this pillar, that the entering in, and the prince and the trumpet, by the kings and all the people of the land, and rejoiced, and the shore sound with his trumpet, also the singers with an instruments of the mosque, and such as the to God to the sing and praise. Then an altar ran here and cutter, and said and Trusson. வசனம் 14. ஆசாரியனாகிய யோய்தா இராணுவ தலைவனாகிய 100 பேருக்கும் அதிபதிகளானவர்கள் வெளியே அழைத்து அவர்களை நோக்கி, அவளை வரிசைக்கு உட்புறம்பே கொண்டு போங்கள், அவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தரின் ஆலயத்திலே அவளை கொன்று போடதே எங்கள் என்று ஆசாரியன் சொல்லுகிறான். Then Judah the priest and forgot out the captains of the 100 that were and set and over the host, and said unto them, Have here and for of this again, and whoso forthwith here and let him be slain with the sword, for these priests said and surely hear not in this house of this Lord. வசனம் 15. அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போதும் அவள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனாள். அங்கேயே அவளை கொன்று போட்டார்கள். So they lay under hands an ear, and when he was come to this entering of this house gate by the king's house, they slave here and there. வசனம் 16. அப்பொழுது யோய்தா தங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கும் தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தான். And Judah made a covenant, and but when all these people, and but when these kings, that they shall be the Lord's people. வசனம் 17. அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் பாகாலின் கோயிலுக்குள் போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களை அதன் விக்கிரகங்களையும் தகர்த்து பாகாலின் பூசாரிகளாகிய மத்தனியை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள்.
Then all the peoples went to this house of the Baal and broke it down, and broke his altar and his image in his peace and slave Mathan, this priest of the Baal, before this altar. வசனம் 18 தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகன பலிகளை மோசையின் நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறபடியே செலுத்த தக்கதாக யூதா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவீதின் கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று வகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்களையும் கையிலே ஒப்புவித்து also Joiada appointed the office of this house of the Lord by these hands of the priest the Levites whom David had distributed in this house of the Lord. Should the office offers the burnt offerings of the Lord as it is and written in the laws of the Moses with this and rejoice and it is singing as it was an ordained by the David. வசனம் 19 யாதொரு காரியத்தினாலும் தீட்டுப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசியாதபடிக்கும் அதன் வாசலுக்கு காவலாளர்களை நிறுத்தினான். And he set the priest at these gates of this house of the Lord, that no knee which was an unclean in anything and should and enter in. வசனம் 20 100 பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் தேசத்து சமஸ்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திற்கு இருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜா அரண்மனைக்குள்ளே அழைத்து வந்து அரசாலும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். And he took these captains of the hundreds and this noble and these governors of the peoples and all the peoples of the land and the brought down the king's son from this house of the Lord, and they come to God the high gates into the king's house and set the kings upon this thereon of the kingdom. வசனம் 21 தேசத்து ஜனங்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். அத்தலியாவை பட்டயத்தாலே கொன்று பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. And all the people of the lands of rejoiced, and the cities was an quit after that they had slain Attalia with this word.